எல்லா ஃப்ரூட்ஸும் ஹெல்த்தி தான். ஆனா டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சில ஃப்ரூட்ஸ்னால சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும். ஸோ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸை கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்னு ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ். சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். மா, பலா, வாழை உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. அது போக அன்னாசி பழம் அண்ட் கிரேப்ஸ். டயபெட்டிஸ் இருக்கவங்க அவாய்ட் பண்ணாட்டியும் லிமிட் பண்ணிக்கோங்க. செகண்ட், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ். சாப்பிட்டாலும் சுகர் ஸ்டேபிளா இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம், முலாம்பழம் அண்ட் பப்பாளி அண்ட் பெரிஸ் லைக் ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி யூஸ் பண்றதும் குட் சாய்ஸ் தான். இன்னொரு ஸ்மார்ட் டிப்பும் சொல்றேன். நீங்க ஃப்ரூட்டை ஜூஸா எடுக்கிறப்போ அதுல இருக்க ஃபைபர் கண்டென்ட் சுத்தமா போயிடும். அதுல நீங்க ஆட் பண்ற மில்க் அண்ட் சிம்பிள் சுகர்ஸ் எல்லாமே உங்க குளுக்கோஸை ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரூட்ஸை ஹோலா சாப்பிடுங்க, ஜூஸா எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹை HbA1c இருக்கவங்க ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க இந்த ஃப்ரூட்ஸை அளவா சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை பத்தி மட்டும் இல்லாம ஃபார் மோர் ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.